திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் அகத்தியா. பிரபல கவிஞர், பாடலாசிரியர், கதைநாயகன் பா. விஜய் எழுதி இயக்கியிருக்கும் திரைப்படம். ஐசரி கணேஷ் என்ற பிரம்மாண்டமான தயாரிப்பாளரின் ஒரு படம். அது மட்டுமல்ல, படமும் அப்படி ஒரு பிரம்மாண்டமான படம். இந்த படத்தில் ஜீவா, ராஷி கண்ணா, அர்ஜுன், ரோகிணி, யோகி பாபு, நிகழ்கள் ரவி, சார்லி, விடிவி கணேஷ் மற்றும் பலர் சிறப்பாக அந்த பாத்திரங்களாக போகின்றார்கள், நடித்திருக்கின்றார்கள். யுவன் சங்கர் ராஜா தான் இசை. யுவன் சங்கர் ராஜா இசையில் மிக சிறப்பான அந்த பிஜிஎம் எல்லாம் இருக்கும் என்று தெரியும். அதெல்லாமே அந்த படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைந்திருக்கின்றது. அதோடு இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், என் இனிய பொன் நிலாவே என்கின்ற அந்த பாடல் ரீமிக்ஸ் மறுபடியும் ரீமிக்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. கேட்கும்போது அதே பாடல் அப்படியே தான் மிக அழகாக, கண்ணுக்கு காதுக்கு இனிமையாக, நெஞ்சுக்கு இனிமையாக, பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும் அந்த பாடல் மறுபடியும் ரீமிக்ஸில் பார்க்கும்போது ரசிக்க, மெய்மறந்து கேட்க முடிகிறது, ரசித்து பார்க்க முடிகிறது. அதாவது இந்த கதைக்களம் பாண்டிச்சேரியில் நடக்கின்றது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அதே போல் அங்கே இருந்த வெள்ளையர்கள் 1940களில் நடந்த ஒரு கதைக்களத்தை பின்னணியாக கொண்டு இந்த கதையை உருவாக்கியிருக்கின்றார் இயக்குனர் பா. விஜய். ஒரு பேய் பங்களா, அது இவர் ஒரு ஜீவா தான் முக்கியமான ஜீவா, ராஷி கண்ணா. அவர் கல்லூரியில் இருக்கும்போதே அவர்கள் காதலிக்க ஆரம்பிக்கிறது. ஜீவா ஒரு திரைப்பட துறையில் ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டராக இருக்கின்றார். ஆர்ட் டைரக்டராக இருக்கும்போதே அப்படியே அவர் ஒரு படத்தை இயக்குகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு படத்தை இயக்குவதற்காக பாண்டிச்சேரிக்கு ஒரு பங்களா தேடுகிற ஒரு பழமையான ஒரு பங்களா கிடைக்கிறது. அது ஒரு பேய் பங்களா என்று பலர் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட அதை பார்க்கும்போது மிக அற்புதமாக இருக்கின்றது அந்த பங்களா. அந்த பங்களாவில் அவர்கள் படப்பிடிப்பு நடத்தலாம் என்று போகும்போது சில பிரச்சனைகள் வருகிறது. என்றதை விட அந்த பங்களாவுக்கு ஒரு உரியவர் அவர் கொஞ்சம் இது பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அந்த பங்களாவை இது பேய் பங்களாவாக இருக்குது, இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பங்களாவை வச்சு ஒரு பேய் பங்களா மாதிரி தான் காட்ட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது என்று நினைக்கும் போது ஸ்கேலரி ஹவுஸாக மாற்றி அதை மக்கள், சின்ன வயது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் பார்க்கின்ற ஒரு பேய் பங்களாவாக மாற்றி ரசித்து எல்லோரும் கொண்டாடும் வகையில் ஒரு பங்களாவாக மாற்றி விடுகிறார் ஆர்ட் டைரக்டரான ஜீவா. அதாவது அந்த படம் அவர் தொடங்கிய அந்த ஷூட்டிங் முதல் நாளிலே முடிந்து விடுகிறது. அதனால் அந்த பங்களாவை இவர் வாடகை எடுத்து இப்படி ஸ்கேரி ஹவுஸாக ஒரு பேய் பங்களாவாக மாற்றி எல்லோரும் பார்க்கின்ற வகையில் செய்கிறார். அதற்காக நிறைய சம்பாதிக்கிறார். அப்படி இருக்கும்போது திடீரென்று ஒரு கவுன்சிலரின் தம்பி பங்களாவுக்குள் மாட்டி விடுகிறார். அவர் ஒரு பெண்ணோடு கூட்டிட்டு ஒரு மறைவான இடத்தில் போகும்போது அங்கு மாட்டிக்கொள்ள அதில் இருக்கும் பேய் வருகிறது வெளியே. அது பேய் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு. அங்கு ஒரு பழைய ஃபிலிம் ரோல் கிடைக்கிறது. அந்த ஃபிலிம் ரோலை போட்டு பார்க்கும்போது அர்ஜுனின் கதாபாத்திரம் அங்கு வெளிப்படுகிறது. அவர் அந்த அரண்மனையில், லண்டனில் படித்துவிட்டு அந்த அரண்மனையில் இருக்கின்ற இளவரசிக்கு, அதாவது வெள்ளைக்கார ஒரு பெண் ஒருத்தி, அவர் தான் இளவரசி போல, அவருக்கு உடல்நிலை மாற்றுத்திறனாளியாக இருக்கின்றார். அவரை சித்த வைத்தியத்தில் நடமாட வைக்கின்றார். இப்படி தான் இந்த சித்த வைத்தியர் பற்றிய ஒரு கதை. இதில் ஒரு காதல், மோதல், ஆக்ஷன் எல்லாமே கலந்து மிக ஒரு அழகான ஒரு கதையாக சொல்லியிருக்கின்றார். அதே சமயத்தில் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் சொல்லுவதால் ரசிக்கும் வகையில் அந்த அர்ஜுன் வருகின்ற அந்த கதாபாத்திரம், அர்ஜுனுடைய அந்த போர்ஷன் எல்லாமே கலகலப்பாக ரசிக்க வைத்திருக்கின்றார். அதே போல் ராஷி கண்ணாவும் ஜீவாவும் அந்த செட்டிங் எல்லாமே மிக பிரமாண்டமாக, மிக அழகாக சொல்லியிருக்கின்றார்கள்.
அகத்தியன் என்கின்ற டைரக்டர், அதாவது ஆர்ட் டைரக்டருடைய கதைதான் அகத்தியா. ரசித்து பார்க்கும் வகையில் ஒரு மிக அழகாக படத்தை சொல்லியிருக்கின்றார். இதிலும் கூட கிங்ஸ்லி இருக்கின்றார், அவரும் ரசிக்க வைத்திருக்கின்றார். அவருடைய கதாபாத்திரங்கள் வரும்போதெல்லாம் ஒரு கலகலப்பை ஏற்படுத்துகிறது. பார்க்கலாம், ரசிக்கலாம். அகத்தியா எல்லோரையும் கவரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.